வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம டெட் எக்ஸாமுக்காக மேக்ஸ் கொஷின் சீரிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம 390 கொஷின்ஸ் நம்ம முடிச்சாச்சு. ஒரு வீடியோவில் 10 கொஷின் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோக்கு 25 கொஷின் பார்த்தோம். இப்போ ஒரு வீடியோவுக்கு 10 கொஷின் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 391வது கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விற்பனை விலை 350 கொடுத்துருக்காங்க, தள்ளுபடி 50 கொடுத்துருக்காங்க, லாபம் 100 கொடுத்துருக்காங்க, நட்டம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த விலையும் அடக்க விலையும் என்னன்னு கேட்குறாங்க. இது கேள்வி டைப் ஆகலாம். குறித்த விலையும் என்ன, அடக்க விலையும் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் குறித்த விலை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் விற்பனை விலையில தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் வச்சு குறித்த விலை எழுதலாம். இப்ப விற்பனை விலைனா குறித்த விலையில இருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணா நமக்கு விற்பனை விலை கிடைக்கும். இப்ப விற்பனை விலை 350, குறித்த விலை நமக்கு தெரியாது. அப்ப தள்ளுபடி என்னன்னா 50. இப்போ இந்த 50 இந்த பக்கம் வரும்போது 350 + 50 = குறித்த விலை. அப்போ குறித்த விலை எவ்வளவு? 400. இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அடக்க விலை கண்டுபிடிக்கணும். அடக்க விலைனா லாபம் விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இப்போ லாபம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு? 100 கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை 350 கொடுத்துருக்காங்க. அடக்க விலை இப்போ 350 இந்த பக்கம் போகும்போது 350 - 100 = அடக்க விலை. அப்போ 250 தான் அடக்க விலை. இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, 100 - 350 = மைனஸ் அடக்க விலை. இதில் -250 = மைனஸ் அடக்க விலை. மைனஸ் மைனஸ் கேன்சல். அடக்க விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். இப்போ இது 2 ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 392. தள்ளுபடியானது டேஷில் இருந்து கழிக்கப்பட்டு விற்பனை விலை பெறப்படுகிறதுனா தள்ளுபடி குறித்த விலையிலிருந்து கழிச்சதா நமக்கு விற்பனை விலை வரும். அப்ப ஆன்சர் குறித்த விலை. அடுத்தது 393. கூடுதல் செலவுகள் எப்போதும் டேஷில் அடங்கி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலையில தான் அடங்கியிருக்கும். ஏன்னா நம்ம என்னென்ன வாங்குற விலையும் சரி, ப்ளஸ் வேற ஏதாவது செலவு பண்ணாலும் சரி, அது எல்லாமே அடக்க விலையில தான் நமக்கு சொல்லுவோம். அடுத்தது 394. லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, அடக்க விலையும் விற்பனை விலையும் சமமா இருந்தா மட்டும்தான் லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது. 395. தள்ளுபடி பார்த்தீங்கன்னா குறித்த விலையிலிருந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை. நம்ம விற்பனை விலை குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி பார்த்தோமா. அப்ப தள்ளுபடினா இது இந்த சைடு வரும். அப்ப விற்பனை விலை மைனஸ் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடின்னு வரும். இந்த மைனஸ் இந்த பக்கம் 2 பக்கம் மைனஸ் பண்ணும்போது குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை தள்ளுபடி வருது. அப்ப என்ன வரும்? ஆன்சர் விற்பனை விலை. அடுத்தது 396. பரதன் தன் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சட்டையின் விலையில் 50 தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு 100 லாபம் பெறுகிறார். குறித்த விலை 800 எனில் அதன் சட்டையின் அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. தள்ளுபடி எவ்வளவு? 50, லாபம் 100, குறித்த விலை 800. அப்ப அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி 50, லாபம் 100, குறித்த விலை 800. அடக்க விலை தான் கேட்குறாங்க. இப்போ அடக்க விலை என்ன கேட்குறாங்க. இப்போ தள்ளுபடியும் குறித்த விலையும் நம்ம வச்சு நம்ம என்ன போடுவோம்னா நம்ம விற்பனை விலை தான் போடுவோம். அப்போ விற்பனை விலை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். விற்பனை விலைனா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அப்போ குறித்த விலை என்னது? 800 மைனஸ் 50. அப்போ 750 தான் விற்பனை விலை. அப்போ எவ்வளவு? 750 விற்பனை விலை. இதை வச்சு லாபத்தை வச்சு நம்ம அடக்க விலை கண்டுபிடிக்கலாம். அப்போ லாபம் விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. லாபம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100. இப்போ 100 விற்பனை விலை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 750 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மைனஸ் அடக்க விலை. இப்போ இது இந்த சைட் போனால் 100 - 750 மைனஸ் அடக்க விலை.
அப்ப -650 ஈக்குவல் டு மைனஸ் அடக்க விலை. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப அடக்க விலை எவ்வளவு? 650. அடுத்த கேள்வி, ரகு ஒரு நாற்காலியை 3000க்கு வாங்குகிறார். எவ்வளவுக்கு வாங்குறாங்க? இது அப்ப அடக்க விலை. அந்நாற்காலியின் விலை 300 தள்ளுபடி செய்த பிறகு, தள்ளுபடி எவ்வளவு? 300. 500 லாபம் பெறுகிறான். லாபம் 500. அப்ப அந்நாற்காலியின் குறித்த விலை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்ப விற்பனை விலையிலிருந்து தான் விற்பனை, இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விற்பனை விலை கண்டுபிடிக்கணும். விற்பனை விலை பார்த்தீங்கன்னா குறித்த விலையிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? குறித்த விலையிலிருந்து தள்ளுபடி பண்ணணும். இங்க விற்பனை விலையும் குறித்த விலையும் கொடுக்கல. அப்ப விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி 3. அப்ப விற்பனை விலையோட இது என்னது? குறித்த விலை -300. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா விற்பனை விலை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இப்ப அடக்க விலை நம்ம பார்த்துருக்கோமா? அப்ப லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அப்ப லாபம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 500 சொல்லியிருக்காங்க. லாபம் 500. அப்ப விற்பனை விலை நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? குறித்த விலை மைனஸ் 300 சொல்லியிருக்கும். அடக்க விலை எவ்வளவு? 3000. அப்ப டோட்டலா 500 ஈக்குவல் டு குறித்த விலை மொத்தம் 3300. இந்த 3300 இந்த சைடு போனா மைனஸ் இருக்கிறது பிளஸ் ஆயிடும். அப்ப குறித்த விலை ஈக்குவல் டு 3300 பிளஸ் 500. அப்ப டோட்டலா எவ்வளவு வருது குறித்த விலை? அப்ப குறித்த விலை ஈக்குவல் டு 3800. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு இது கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவேஷன் மாதிரி இருந்துட்டு அதை இன்னொரு இதுல சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் வரும். அடுத்தது 398. மணி ஒரு அன்பளிப்பு பொருளை 1500க்கு வாங்குகிறார். அப்ப இது என்னது? அடக்க விலை. அப்பொருளை விற்பனை செய்யும் போது 150 லாபம் பெறுகிறார். அப்ப லாபம் பெற விரும்பி 1800 என விலை குறிக்கிறார். அப்ப இது குறித்த விலை. தனது வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி தர வேண்டும் கேட்குறாங்க. அப்ப தள்ளுபடி என்னன்னு கேட்குறாங்க. குறித்த விலை இருக்கு, அடக்க விலை இருக்கு, லாபம் இருக்கு. இப்ப விற்பனை விலை அப்படின்னு போட்டா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அப்ப விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை என்னது? 1800 மைனஸ் தள்ளுபடி. இப்ப விற்பனை விலைக்கு பதிலாக 1800 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. இப்ப லாபம் எவ்வளவு? 150. விற்பனை விலை எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1800 மைனஸ் தள்ளுபடி. அடக்க விலை எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1500. 1800ல இருந்து 1500 மைனஸ் பண்ணா 300 மைனஸ் தள்ளுபடி 150. இப்ப 150 ஈக்குவல் டு 300 மைனஸ் தள்ளுபடி. இப்ப இது இந்த சைடு வரும்போது 150 மைனஸ் 300 ஈக்குவல் டு மைனஸ் தள்ளுபடி. அப்ப இதுல இருந்து பண்ணா மைனஸ் 150 ஈக்குவல் டு மைனஸ் தள்ளுபடி. மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்ப தள்ளுபடி 150. இதுதான் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். 399. அடக்க விலை 100, விற்பனை விலை 120. லாபம் என்ன, நஷ்டம் என்னன்னு கேட்குறாங்க. லாபமா நஷ்டமான்னு கேட்குறாங்க. அப்ப அடக்க விலை, அப்ப பாருங்க, விற்பனை விலை அதிகமா, அடக்க விலை அதிகமா, விற்பனை விலை அதிகமான்னு பார்த்தீங்கன்னா விற்பனை விலை தான் அதிகம். அப்ப விற்பனை விலை அதிகமா இருந்தா கண்டிப்பா லாபம். அப்ப விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை என்னது? 120 மைனஸ் அடக்க விலை 100. லாபம் எவ்வளவு? 20 ரூபாய். அடுத்தது 400ல அடக்க விலை 100, லாபம் அடக்க விலை 110. இந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு. லாபம் 120. லாபம் கிடையாது. இங்க விற்பனை விலை.
அப்போ லாபமா நஷ்டமான்னு கேட்குறாங்க. இப்போ விற்பனை அடக்க விலை 110னா விற்பனை விலை 120. அப்போ எது அதிகம்? விற்பனை விலை அதிகம். இப்போ கண்டிப்பாக விற்பனை விலை அதிகமாக இருக்கும் போது கண்டிப்பாக லாபம். அப்போ லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை என்ன? 120 மைனஸ் அடக்க விலை 110 ஈக்குவல் டு 10 ரூபாய் லாபம். இதுதான் ஆன்சர். இந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா 400 கேள்வி பதில்கள் நம்ம பார்த்தாச்சு. தொடர்ந்து பாருங்க. நான் புக்கில் இருக்க சம்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். புக் இல்லாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதையே நோட் போட்டு எழுதிக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.